பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ராமபாலம் அப்படிங்கிற கிராமத்துல ராகவையா அப்படிங்கிற வயசானவரும் ராமலம்மா அப்படிங்கிற அவங்க பொண்டாட்டியும் பேரனான சின்ன பாபு கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராகவையா அவங்க ஊரு கோயிலுக்கு காவலா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் நிம்மதியா அந்த ஊர்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அந்த ராகவையானாலன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோயில்ல எல்லாரும் பேசுறதுக்காக கூட்டத்தை சேர்ந்தாங்க. கிராமத்து தலைவரான சுப்பராஜு, நண்பர்களே, இந்த கூட்டத்துக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க தானே? ஐயா, எல்லாரும் வந்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயா, இத்தனைக்கும் இந்த கூட்டம் எதுக்காகங்க ஐயா? பூசாரி ஐயா, கோயிலை பத்தி கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கோம். இங்க பாருங்க, இன்னும் 30 நாள்ல ஊர் திருவிழா வரப்போகுது. அதனாலதான் கூட்டத்தை சேர்த்திருக்கேன். அதனாலதான் அதுக்கு தேவையான வேலைங்களை செய்யறதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கேன். ஐயா, வேலை அப்படின்னு என்னங்க ஐயா இருக்கு? அன்னதானம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஐயா, அது இப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணுமா? ஒரு 10 நாள் இருக்கும்போது ஆரம்பிச்சா பத்தாதா? சாமியோட நகையெல்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையும் புதுசா பாலிஷ் பண்ணணும், செவுத்துக்கெல்லாம் சுண்ணாம்படிக்கணும், அதுவும் இல்லாம நிறைய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதா இருக்குல்ல. ஐயா, சரிங்க ஐயா, உங்க யோசனை நல்லா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லயே மறுபடியும் இன்னொரு தடவை கூட்டத்தை சேர்க்கறதுக்காக கோயிலு திருவிழாக்கு ஏற்பாடு பண்றதுக்காக பாம்ப்ளேட்டுங்களெல்லாம் அடிச்சாங்க. இத பத்தி தான் ஊரு ஜனங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஊரை சேர்ந்தவன் இப்படி சொன்னான், டேய் ஐயா சொன்னாருல்ல, ஒரு திருவிழா நல்லபடியா நடத்தணும்னு, அது சரியா நம்மளால செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? எல்லாரும் ஒரு கை வேலை செஞ்சா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அது இல்லடா, நகைங்கள் எல்லாம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும்னு சொன்னாருல்ல. ஆமா ஆமா, அந்த வேலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்பெல்லாம் திருடங்க அதிகமாயிட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் பரவாயில்லடா, அதான் ராகவையா கோயிலுக்கு காவலுக்கு இருக்காருல்ல, அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள எந்த திருடனும் வர மாதிரி இருக்காது. சரி சரி, இன்னொரு தடவை எல்லாத்தையும் பேசுறதுக்காக கூட்டத்தை கூட்டுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம், இத பத்தி பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராகவையா வீட்ல, எங்க இப்பத்துல இருந்து உங்களுக்கு வேலை அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்பவும் இருக்கிற வேலை தானே. என்ன, கொஞ்சம் ஜாகிரதையா வேலை செய்யணும், அவ்வளவுதான். அப்படி இல்லையா, இப்போ தங்க நகையும் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுதான். அது என்ன, ஒரு 2 நாள் வேலை, அவ்வளவுதான், சரியாயிடும். சரி, இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் நீங்க கூட பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அட்டி, நானும் தாத்தா கூட போய் காவலுக்கு இருக்கேன். அப்படியா? உனக்கு இத பத்தி என்னடா தெரியும் இந்த வயசுல? இல்ல பாட்டி, தாத்தா நைட்டு நேரத்துல தனியா இருக்காருல்ல, அவருக்கு துணையா நானும் இருக்கிறேன். சரி சரி, நீயும் என் கூட வரேன்னா நான் வேண்டான்னு சொல்ல போறேனா? இப்ப போய் படுத்து தூங்கு. அன்னையில இருந்து ராகவையாவும் அவங்க பேரனும் கோயிலுக்கு காவலுக்கு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. எல்லாரும் கலந்து பேசுற நாள் வந்தது. என்ன ராகவையா, இன்னைக்கு சுப்பாராவ் வரேன்னு சொன்னாரு தானே? ஆமாங்க சுவாமி, இந்த நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணும், இன்னும் வரல. ஆமா, இந்த நேரத்துக்கு சுப்பாராவே வந்திருக்கணும், ஆனா வரலையே. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு ராகவையா கிளம்புனாரு. இங்க வந்து பார்த்தா சுப்பாராவ் படுத்த படுக்கையா இருந்தாரு. ஐயோ ஐயா, என்னங்கய்யாச்சு உங்களுக்கு? இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? ராகவையா, எனக்கு உடம்புக்கு முடியலங்க ஐயா. இந்த நேரம் பார்த்து வீட்ல யாருமே இல்ல, ஒரு பக்கம் கோயில் வேலை. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, கோயில் வேலை அப்புறமா பாத்துக்கலாம், உடம்புதான் முக்கியம், நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். அகவா, அதெல்லாம் பரவாயில்ல, இந்த நேரத்துக்கு ஊரு ஜனங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க ஐயா, கண்டிப்பா செய்றேன். என்னங்க ஐயா? கொஞ்சம் கோயில் திருவிழா எல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லா வேலையும் நீங்க கிட்ட இருந்தே பாத்துக்கணும். எனக்கு உன்னை தவிர நம்பிக்கையானவங்க வேற யாரும் இல்ல. சரிங்க ஐயா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். இதே வார்த்தைய ஊரு ஜனங்க கிட்ட சொன்னப்போ ஊரு ஜனங்களும் சரின்னு அவன் சொன்னதை நம்பினாங்க. இப்படி ஊரு ஜனங்க அவங்கவுங்க வேலைய பங்கு போட்டுக்கிட்டாங்க. நகை மட்டும் ராகவையாவதுதான். ராகவையா, ஆமா, நகையெல்லாம் பாலிஷ் பண்ணணுமே, அது எப்ப பண்றது? அது பரவாயில்லங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். அட,
அவ்வளோ நகைய நீங்க ஒத்தையில கொண்டு போய் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பிரச்சனை இல்ல. என்னோட பேரன் இருக்கிறான்ல, நானும் அவனும் போயிட்டு வரோம். இது சாமியோட நகை, இதுல விளையாடக்கூடாது. அப்படி இல்லைங்க ஐயா, ஒரு நகைக்காக இத்தனை பேரு போனா மிச்சம் இருக்கிற வேலைய யாரு பாத்துக்கிறது? நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். ஆமா ஆமா, ராகவையா சொல்றது கூட சரிதான். ராகவையா காவலுக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? எல்லாமே அவரு பாத்துக்குவாரு. சரி ராகவையா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க, நான் நாளைக்கு காலையிலேயே விடியும் போதே கிளம்பிடுறேன். மறுபடி நாள் விடிய காலையில ராகவையா சொன்ன மாதிரி அவங்க பேரனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அதே மாதிரி மறுநாள் சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள தன்னோட பேரனை கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லையே ராகவையா, எந்த பிரச்சனையும் வரலையே? ஐயோ ஐயா, நான் இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்க 2 பேரும் மட்டும் தனியா போயிருக்கீங்களேன்னு கவலையா இருந்தேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துட்டீங்கல்ல. அதுதான் தாத்தா கூட நான் இருக்கேன்ல பாட்டி. பரவாயில்லப்பா, உங்க தாத்தாவை கூட்டிட்டு போய் பத்திரமா திரும்பி வந்தீங்களே. ஆமா ஆமா, இன்னும் கோயில சுண்ணாம்பெல்லாம் அடிச்சாச்சுன்னா சாமி வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். அப்படியா? அது வரைக்கும் இந்த நகைய என்ன பண்றது? ராகவையா வீட்லயே பத்திரமா வைக்கலாம். ஐயோ, எங்க வீட்லயா? எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்குதே. என்னம்மா நீங்க ராகவையா மாதிரி வீட்ல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவ்வளோ பயந்துகிட்டு இருந்தா எப்படி? ராகவையா, இது எல்லாமே உங்களோட கடமை. அதனால நகையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். பத்திரம். சரிங்கய்யா, நான் பார்த்து பத்திரமா இருக்கேன். இப்படி நாட்கள் போச்சு. கோயிலுக்கும் சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிட்டாங்க. இன்னும் அலங்காரம் பண்றது மட்டும்தான் பாக்கி. இந்த நேரம் பார்த்து சுப்பாராவ் வந்தாரு. யாருப்பா அங்க? வேலை எவ்வளவு தூரம் நடந்திருக்கு? ஐயா ராஜையா, நீங்களா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. உங்க உடம்பு எப்படிங்கய்யா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. இருந்தாலும் வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குது. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேனா. ஐயா, ராகவையா பக்கத்துல இருந்து பாக்கும்போது வேலை நடக்காம இருக்குமா? ஆமா, நகையெல்லாம் ஐயா, நகை கூட பாலிஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ராகவையா, நீங்க போய் நகையை கொண்டு வந்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ ராகவையா வீட்டுக்கு போய் நகையை கொண்டு வந்தாரு. இப்படி நகையெல்லாம் பூசாரி கையில கொடுத்தாங்க. பூசாரியும் நகைய அலங்காரம் பண்ண எடுத்தாரு. அப்போ அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தன், அட, நகையெல்லாம் பாலிஷ் கொடுத்தா பளபளான்னு ஜொலிக்கணுமே. ஆமா, இந்த நகை என்ன கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? அப்படியா? எங்க காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சுப்பாராவ் பார்க்கும்போது அவருக்கும் அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பூசாரி ஐயாவும் பார்த்தப்போ அவருக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்படி அந்த நகைய பரிசீலனை பண்ணும்போது டூப்ளிகேட் நகைன்னு தெரிஞ்சது. இது எல்லாமே இவரோட வேலையா தான் இருக்கும். ஆமா ஆமா, ராகவையா தவிர இந்த வேலையை யாரு செஞ்சிருப்பா? சச்ச, இந்த வேலை அவரு செஞ்சிருக்க மாட்டாரு. என்னவோ, மனுஷனுக்கு எது மேல எப்ப ஆசை வருதுன்னு யாருக்குமே தெரியாதே. ஐயா, நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? இங்க பாருங்க, என் புருஷன் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அவரு இத்தனை நாளா தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தா அது இவ்வளோ நாள் வரைக்கும் கோயில்ல இருந்திருக்குமா? இந்த வேலைய ராகவையா செய்யலனா வேற யாரு செஞ்சிருப்பா? ராகவையா, ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நகை உங்க கூடியதான் பத்திரமா இருந்துச்சா? ஐயா, ஆமாங்க ஐயா, இந்த நகை என் கூடியதான் இத்தனை நாளா இருந்துச்சுங்க ஐயா அப்படின்னு ராகவையாவும் சொன்னாரு. அப்படின்னா நகை எப்படி போலி நகையா மாறிடுச்சு? இந்த விஷயம் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ராத்திரி ஊர் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டினாரு. இங்க பாருங்க ராகவையா, நகை உங்ககிட்ட தான் இருந்தது. நீங்க மாத்தலன்னு எப்படி நம்ப முடியும்? கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இவ்வளவு நாளா நான் இந்த கோயிலை காப்பாத்திக்கிட்டு வந்தேன். இப்ப எதுக்காக திருட போறேன்? ஐயா, என் புருஷன் இவ்வளவு நாளா கோயில்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு திருடணும் அப்படின்னு தோணி இருந்தா இவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்குமா? ராமலம்மா, என்ன நம்புங்க, நாங்க இன்னும் ராகவையா தான் திருட அப்படின்னு சொல்லல. ஆனா சாட்சிங்க எல்லாம் அவரை பத்தி தான் சொல்லுது. ஐயா, கொஞ்ச நேரம் யோசிக்கலாம் ஐயா. ராகவையா, இந்த நகை உங்க கூடியதா இருந்ததா? யாராவது அதை எடுக்கிற அவகாசம் இருந்திருக்குமா? எங்க தாத்தா கூட தான் இருந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் நகைக்காரர்கிட்ட கொடுத்தோம். அவங்க எங்க முன்னாடி தான் நகைய பாலிஷ் பண்ணி கொடுத்தாரு, நாங்க பார்த்தோம். அப்பதான் அந்த நேரம் பார்த்து வேற யாராவது நகைய எடுத்திருப்பாங்களா? அந்த கடைக்காரரு கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு தான் இருந்தாரு. சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாரு. அப்படியா? இத்தனைக்கும் அந்த நகை கடைக்காரரு யாரு? ஐயா, பக்கத்து ஊரு வெங்கடேஸ்வரன் ஐயா. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தான் வேலை செஞ்சேன். சரி, அப்போ
வெங்கையாவை கூப்பிட்டு முடிவெடுக்க சொல்லலாம். அது வரைக்கும் யாருமே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க போவாதீங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து நகை கடைக்காரனை அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. நகை கடைக்காரனும் அவனுக்கு அதிகமா கடன் இருக்கிறதுனால அவன்தான் போலி நகையை செஞ்சு கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிட்டான். ராகவையா, எங்களை மன்னிச்சிடுங்க, அனவசியமா உங்க மேல சந்தேகப்பட்டுட்டோம். ஆமா ராகவையா, இவ்வளவு நாளா கோயில காப்பாத்துன உங்க மேல நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தேகப்பட்டோம். அதனால நாங்க இப்போ வெக்கப்படுறோம். ஐயா, அதெல்லாம் பரவாயில்லங்க ஐயா, சந்தேகம் வர்றது சகஜம் ஐயா, பரவாயில்ல விடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, உங்க நகைய உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னான் வெங்கையா. ஊரு ஜனங்க ராகவையா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ராகவையா கூட அவங்கள மன்னிச்சிட்டாரு. திருவிழாவும் ரொம்ப வைபோகமா நடந்தது. காவலுக்கு இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அது ராகவையாவோட வாழ்க்கை முழுவதும் இருக்கிற நேர்மை, நம்பிக்கை, சத்தியத்துக்கு பேர் போனது. ஒரு ஊர்ல சேஷையா ஜெயம்மா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களோட பெரிய பையன் ஆஞ்சனையா, அவனோட பொண்டாட்டி பல்லவி, சின்ன பையன் சின்ன பாபு. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பல்லவி புதுசா கல்யாணமாயி மாமியார் வீட்டுக்கு வந்தா. மாமியாரான ஜெயம்மா வெளிய பூ பறிக்க வந்தாங்க. பல்லவி ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. பல்லவி, அம்மா பல்லவி, அடுப்புல பாலை வச்சிருக்கேன், பொங்குதானு பாத்துக்கமா. ஐயோ அத்தை, பாலு பொங்கதானே போகுது, அதுக்கு நான் எதுக்கு போய் பாத்துக்கணும்? பாலு பொங்கி ஊத்திரம்மா, ஒரு தடவை போய் பாரு. ரேடியோல நல்ல பாட்டு வருது, என்னால போய் பார்க்க முடியாது. இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா சரியா வருமாமா? சமையல் அறையில கூட நிறைய வேலை இருக்குமா, போய் பார்த்தாதான் தெரியும். அத்தை, நான் பிறந்து இத்தனை வருஷத்துல சமையல் அறைக்குள்ள போய் காலடி கூட எடுத்து வைக்கல. எனக்கு எந்த சமையலும் செய்ய தெரியாது. சரியா போச்சுமா. ஆமா, இப்படியே இருந்தா எப்படிமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சேஷையா அங்க வந்தான். அம்மா பல்லவி, எனக்கு கொஞ்சம் டீ கொண்டு வாமா. மாமா, அது வந்து அத்தை, மாமாவுக்கு டீ வேணுமா பாருங்க, கொண்டு வந்து கொடுங்க. சரியா சொன்னீங்க போங்க. என்ன ஆச்சு? நான் டீ தானே கொண்டு வந்து கொடுன்னு கேட்டேன். எங்க மருமகளுக்கு டீ செய்ய தெரியாதாங்க? இது வரைக்கும் அவ சமையல் ரூமுக்குள்ள கூட அடி எடுத்து வச்சவளே கிடையாதா? அப்படியா? இந்த பொண்ணை பார்த்து எல்லா வேலையும் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு நினைச்சேனே. இப்ப என்ன பண்றது? அதுதாங்க ஏன் கவலை கூட. இங்க பாருமா மருமக புள்ள, எந்த பணக்கார வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் மருமக அப்படின்னா எல்லா வேலையும் செய்ய தெரியணும். சரிங்க மாமா, நான் கூடிய சீக்கிரமே நீங்க சொன்ன மாதிரி கத்துக்கிறேன். ஜெயா, மருமக கூட இருந்துகிட்டு எல்லா வேலையும் கத்துக்குடு அப்படின்னு சொல்லி வயலுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில ஜெயம்மா தன்னோட மருமகளை சமையல் அறைக்கு கூப்பிட்டு, இங்க பாருமா பல்லவி, இந்த அரிசிய கழுவிக்கிட்டு வா. அத்தை, எனக்கு அரிசி கழுவ தெரியாது. இங்க பாருமா, உனக்கு சாப்பாடு செஞ்சு கஞ்சிய வெடி அப்படின்னு சொல்லல, அரிசி கழுவதான் சொன்னது. அத்தை, எனக்கு இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலத்த. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீ படிக்கிற படிப்புல சொல்லி கொடுக்க மாட்டாங்கம்மா, உங்க அம்மா தான் கத்து கொடுத்திருக்கணும். ஆமா, இந்த வேலை எதுவுமே உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையாமா? இங்க பாருங்க அத்தை, நான் டிகிரி படிச்சிருக்கேன், அதனால எனக்கு இது எதுவுமே செய்ய தெரியாது. இவ்வளோ படிச்ச பொண்ணுன்னு சொல்ற, உன்னோட புத்திசாலித்தனத்தை இங்க காட்டு. அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளோட புருஷனான ஆஞ்சனையா அங்க வந்தான். பல்லவி, பல்லவி, என்னம்மா இது சின்ன பொண்ணு மாதிரி அம்மா கிட்டயே வாதம் பண்ற? ஏங்க, உங்க அம்மா கிட்ட தப்பா என்னங்க சொன்ன? நான் படிச்ச பொண்ணு, இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன். ஆரம்பத்துல எல்லா வேலையும் யாருக்குமே தெரியாது, செய்ய செய்யதான் கத்துக்க முடியும், அதனால கத்துக்கோ. சரி சரி, இப்போ அவ எல்லா வேலையும் நிதானமா கத்துக்குவா. இப்ப வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயம்மா எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அத்தை, இந்த குழம்புல கொஞ்சம் கூட உப்பு சப்பு எதுவுமே இல்ல அத்தை. அதென்னம்மா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்னதான் அப்படி சொல்ற? அத்தை, குழம்பு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், நல்லா இல்லாததுனால தானே இப்படி சொன்னேன். எங்க அம்மா உனக்கு மாமியாரு, ஒரு மாமியாருக்கு மரியாதை கொடுக்காம இப்படியா பேசுவ? இங்க பாருமா, குழம்புல உப்பு இல்லனாலும் உன்னோட பேச்சுதான் எங்களுக்கு உப்பு கக்கிடுமா. உங்க மாமியாருக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற, கேட்டா எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்ற. ஒரு வீட்டுக்கு மருமக வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா ஐயோ என்னங்க, நீங்க சும்மா இருங்க.
எல்லாமே நான் பாத்துக்கிறேன், முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு ஜெயம்மா சொன்னா. இப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. பல்லவி ரூமுக்கு போய் புருஷங்கிட்ட, நீங்க என் படிப்பை பத்தி பேசல, ஆனா படிச்ச பொண்ணு வீட்டு வேலைக்காரியா செய்யறது தப்பு. பல்லவி, படிப்பு ரொம்ப பெருசு, ஆனா அதை எங்க உபயோகப்படுத்தணும்னு தெளிவா புத்திசாலியா யோசிக்கணும். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ எல்லா வேலையும் படிக்கணும், அம்மாவுக்கு உதவியா இருக்கணும். இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். சரி, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. என்னம்மா தனியா வந்திருக்க, உன் மூஞ்சில சந்தோஷமே இல்ல, என்ன விஷயம்? அம்மா, அங்க என்ன எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க, அப்போ நான் படிச்ச படிப்பெல்லாம் விட்டுட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணுமா? இங்க பாருமா, ஒரு வீட்டு மருமகளா போயிட்டோம்னா அந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீ அந்த வேலையை செய்யாம உன் படிப்புக்கு மதிப்பு இல்லைன்னு யோசிக்கிறது தப்பு. ஆனா அம்மா, அதுவும் இல்ல, எதுவுமே இல்ல, நீ உன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் நல்லபடியா வேலை செய் அப்படின்னு அவங்க அம்மா அங்கிருந்து அவளை அனுப்பி வச்சாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல அவளோட ஃப்ரெண்டான சீதாவை பார்த்தா. சீதா அவளை பார்த்து, ஏ பல்லவி, நில்லுடி, எப்ப வந்த? இப்பதான் வந்துகிட்டு இருக்கியா? வந்ததும் தெரியல, போய்கிட்டு இருக்கேன். அது என்னடி அவ்வளோ கோமா சொல்லிக்கிட்டு இருக்க? சுடு தண்ணிய தூக்குனா காலு மேல கொட்டதானே செய்யும், அதென்னடி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இப்பதான் கல்யாணமான பொண்ணு, அதுக்காங்கட்டியும் வீட்டை விட்டுட்டு வந்துட்டியா? வேற என்ன பண்றது சீதா, நான் படிச்ச படிப்புக்கு என் மாமியார் வீட்டுல வேலையே இல்ல, என்னையே எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க. எனக்கு வேலை மேலெல்லாம் விருப்பம் இல்ல, வேலையும் செய்ய தெரியாது. இங்க பாரு பல்லவி, நம்ம படிக்கிறது தப்பு இல்ல, ஆனா அந்த படிப்பு தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் கத்து கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் யோசிக்கணும். நீ ஒரு மருமகளை வீட்டு வேலையை செஞ்சா நீ வேலைக்காரியா ஆயிட மாட்ட. ஆனா எனக்கு அப்படிதாண்டி தோணுது, சமையல் அறைக்குள்ள போய் வேலை செய்யணும்னா எனக்கு ரொம்பவே கோவம் வருது. நானும் உன்ன மாதிரி தானே படிச்சிருக்கேன், ஆனா வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான் பெரிய படிப்பு. ஒரு நல்ல மருமக அப்படின்னு பேர் எடுத்துக்கணும்னா ஒரு நல்ல மனசு தேவை. இங்க பாரு, எனக்கு அந்த மாதிரி பொறுமையா வேலை கத்து கொடுக்க யாரும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதடி, உங்க மாமியார பார்த்தா நல்லவங்க போலதான் தெரியுது, அவங்க கண்டிப்பா கத்து கொடுப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் பணிவோட முதல்ல அவங்க கிட்ட போய் கேட்கணும். மத்தவங்க முதல்ல நம்மள மதிக்கணும். அப்போ நான் தான் முதல்ல போய் கேட்கணுமா சீதா? தப்பு யாரோட இது வேணா இருக்கட்டும், ஆனா ஒரு பொம்பளையா வீட்டு வேலை செய்யறது தப்பு இல்ல. எல்லா வேலையும் நம்ம தான் கத்துக்கணும். வேலை செய்ய நம்மளுக்கு தெரியாம இருக்காது, ஆனா மாமியாருக்கு நம்ம வீட்ல உதவி செஞ்சு சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்தா அவங்க மனசுக்குள்ள உன் மேல அன்பு அதிகமாகும். அப்போ பல்லவி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு, ஆமா சீதா, நீ சொன்னது உண்மைதான் தோணுது, சரி நான் இன்னும் கிளம்புறேன். பல்லவி வீட்டுக்கு திரும்பி வந்து சமையலறைக்குள்ள போனா. இப்படி மறுநாள் காலையில, அத்தை, என்னம்மா அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்ட, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, ஏதோ கோவமா கிளம்பி போயிட்டேன். இருந்தாலும் நான் உன்னை எதுவுமே சொல்லலையேம்மா. எதுக்குமா கோவம்? வீட்டுக்கு வந்த புது மருமக அப்படி கிளம்பி போயிட்டா 4 பேர் என்ன பேச மாட்டாங்க சொல்லு? அத்தை, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அத்தை, நான் பண்ணதுதான் தப்பு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க எனக்கு வேலையை கத்து கொடுங்க, நான் கத்துக்கிறேன். இவ செஞ்சு வேலையை கத்துக்க எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க அத்தை. அடடே, இது என்னம்மா இப்படி பேசுற? நம்ம பல்லவியா இப்படி பேசுறது? அத்தை, நான் படிச்சிருக்கேன், வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுன்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை, நீங்க எனக்கு வேலையை கத்து கொடுங்க, நான் கண்டிப்பா கத்துக்கிறேன். இதுதான் என்னோட மருமக அப்படின்னா. ஏமா, பேசுறது நீதானே? நீ இப்படி மாறிட்ட அப்படின்னா உண்மையிலேயே உன் எண்ணமும் மாறிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு மாமியார் மருமக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையனான ஆஞ்சநேய வந்தான். அட, என்னம்மா மாமியார் மருமக 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? டேய், என் மருமக எல்லா வேலையும் கத்துக்கிறாளாமா, என்கிட்ட வேலையை கத்து கொடுங்கன்னு தானா வந்து கேக்குறா. அப்படியா? உண்மையிலேயே பல்லவி அந்த வார்த்தையை சொன்னா ரொம்ப சந்தோஷமா. உண்மையதாங்க சொல்றேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பெருமைப்படுற மாதிரி நான் நடந்து காட்டுறேன். அப்பா, இப்பதான் என் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி
எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்படி சொன்னா ஆஞ்சநேயா. நாட்கள் போய்கிட்டு இருந்தது. பல்லவி நாட்கள் போக போக எல்லா வேலையும் செய்ய கத்துக்கிட்டு மாமியார் மாமனாருக்கு உதவி செஞ்சா. ஒரு நாள் சாயங்காலம் தன்னோட புருஷங்கிட்ட, ஏங்க நம்ம மருமக மாறிட்டா பாத்தீங்களா? ஆமாண்டி, அத பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க எனக்கு ஒரு வேலை கூட சொல்லாம எல்லா வேலையும் அந்த பொண்ணே பாத்துக்கிறாங்க. ஒரு காலத்துல ரேடியோ பாட்டு அப்படின்னு உக்காந்து இருந்த பொண்ணு இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அம்மாஞ்சையா, நம்ம யாரு மேலான நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அவங்க அந்த நம்பிக்கைய காப்பாத்துவாங்க. நம்ம மருமக புத்திசாலி இல்லாத ஒண்ணு இல்ல, அவோ நல்ல தெளிவானவதான். ஆனால் அவங்க 4 பேரும் வீட்டு வாசப்படியில உக்காந்துக்கிட்டு காத்து வாங்கலாம் அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டே சந்தோஷமா உக்காந்து இப்படி பேசினாங்க. அத்தை, நானும் ஒரு புது சமையல கத்துக்கிட்டு இருக்க அத்தை. அடடே, அப்படியா? என்னங்க பாத்தீங்களா நம்ம மருமக என்ன சொல்றா அப்படின்னு? நம்ம மருமக பத்தி என்னவோ ஏதோன்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு நம்ம மருமக புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்பா, என் பொண்டாட்டினா நீங்க என்னப்பா நினைச்சீங்க? உண்மைதான்டா, உன் பொண்டாட்டி புத்திசாலிதான். உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கறனாலதான் எனக்குள்ளயும் மாற்றம் வந்திருக்கு மாமா அப்படின்னு பல்லவி சொன்னா. இப்படி எல்லாரும் அன்னைக்கு சாயங்காலம் வாசப்படியில உட்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பல்லவிக்கும் நிதானமா அந்த வீடு அவளுடைய வீடுன்னு எண்ணம் வர ஆரம்பிச்சது.